Hey friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல இது மாதிரி எப்படி மாடுலர் டைப் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக மில்லியன் பிராண்ட்ல இருந்து 6 மாடியூல் மாடுலர் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுல வந்து 2 ஸ்விட்ச் 2 சாக்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அசெம்பிள் பண்ண போறோம். அதுக்காக 2 6 ஆம்ப் சாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா 2 6 ஆம்ப் ஸ்விட்ச் கூட வாங்கியிருக்கோம். இஃப் இன் கேஸ் நீங்க ஹெவி அப்ளையன்சஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 16 ஆம்ப் ஸ்விட்ச் 16 ஆம்ப் சாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் டு சாக்கெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம 1 ஸ்கொயர் mm ஒயர் தான் வாங்கி வச்சிருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன் அசெம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ற கேபிளோட சைஸ் பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm 3 கோர் ரவுண்ட் கேபிள் தான். நம்ம இப்போ வந்து 10 மீட்டர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சாக்கெட் ஸ்விட்ச் எல்லாம் கவர் பண்ணியிருக்க இந்த ரேப் எல்லாமே பிரிச்சு எடுத்துடலாம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே நம்ம அந்த மாடுலர் பாக்ஸ்ல இருக்க பேனல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படின்னு இப்ப பாத்துருவோம். அதாவது உங்களுக்கு இந்த மாடுலர் பாக்ஸ்ல டாப் பேனல் வந்து இது மாதிரி தனியா எடுத்துக்க முடியும். இந்த பேனல்ல லெஃப்ட் சைடுல இருக்க 2 மாடியூல்ல வந்து நம்ம ஸ்விட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ரைட் சைடுல இருக்க 4 மாடியூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாக்கெட்ல உங்களுக்கு 4 லாக் கொடுத்திருப்பாங்க. அதை ஜஸ்ட் இது மாதிரி நீங்க வச்சு பிரஸ் பண்றப்ப அந்த பேனலோட போய் உங்களுக்கு லாக் ஆயிரும். இதுவே நான் மாடுலர் டைப்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போல்ட் மாதிரி சின்னதா கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்பவே டைம் எடுக்கும். பட் ஆனா மாடுலர்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லுக் வைஸ்மே உங்களுக்கு மாடுலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம 2 சாக்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாக் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்விட்ச்மே இப்போ இந்த பேனல்ல ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும்னு வைங்களேன். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பில்டுக்கு ஒரு ஸ்மால் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம ஒயரிங் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச்ல இருக்கிற டாப் 2 டெர்மினல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைன் கொடுப்போம். அப்புறம் பாட்டம்ல இருக்கிற டெர்மினல்ல இருந்து ஒயர் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு சாக்கெட்டுக்கு தனியா லைன்ல கொடுப்போம். சோ அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். அப்புறம் சாக்கெட்ல டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் அந்த 2 காமனா கொடுத்துருவோம். அப்புறம் நியூட்ரல் 2யுமே நாம வந்து காமனா எடுத்துப்போம். இப்போ அந்த டெர்மினல்ஸ்ல 1 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷன் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கனெக்ஷன் எல்லாம் நீட்டா கொடுத்துக்கலாம். அதாவது நீங்க இப்போ பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்து நாம yellow கலர் யூஸ் பண்ணிருக்கோம். நியூட்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா black கலர் யூஸ் பண்ணிருக்கோம். அது போக லைனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இது மாதிரி கலர் டிஃபரன்ஷியேஷன் நம்ம கொடுக்கறதுனால அந்த சர்க்யூட் வந்து ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷன்ல இருக்க 2 சாக்கெட்டுக்குமே 2 ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாக்கெட்ல இருக்க லைனுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். செகண்ட் ஸ்விட்ச்ல இருந்து நம்ம அதே மாதிரி செகண்ட் சாக்கெட்டோட லைன்ல கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். இப்போ 3 கோர் கேபிள்ல இருக்க அந்த 3 ஒயர் வந்து நாம இதுல கனெக்ஷன் கொடுத்துட்டா நம்ம எக்ஸ்டென்ஷனோட ஒர்க் வந்து மோர் ஆர் லெஸ் ஓவரான மாதிரிங்க. நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்க்கு ஒரு இன்புட் சோர்ஸ் வந்து 6 amps பிளக் தான். சோ அதனால 6 amps டாப் ஒன்னு எடுத்திருக்கோம். 3 கோர் கேபிள்ல ஒரு எண்ட்ல வந்து நாம அந்த டாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக அந்த 3 கோர் கேபிள் இருக்க மேல அந்த பிளாக் ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோ இது மாதிரி நீங்க ஸ்லீவ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயர்ல நாம ரெட் கலர் வந்து லைன் கனெக்ஷன் கொடுக்க போறோம். பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல், அப்புறம் கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ண போறோம். இப்போ அந்த 6 amps டாப்போட ஃபிக்ஸ் பண்றதுக்காக அந்த ஒயர்ல இருக்க ஸ்லீவ் எல்லாமே நாம ரிமூவ் பண்ணிட்டோம். டாப்போட பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் நியூட்ரல் கிரவுண்ட் எல்லாத்தையுமே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் சைடு இருக்கிறது தான் நமக்கு வந்துட்டு இப்போ லைன். சோ அதனால ரெட் ஒயர் வந்து அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணி நாம அதை வந்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் ஒயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூட்ரல், அதுவுமே டைட் பண்ணி முடிச்சிட்டு அது போக கிரீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட். சோ அந்த கிரவுண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் வந்து நீங்க அந்த ஒயர்ல இன்சர்ட் பண்ணிருக்கணும். பிகாஸ் நீங்க இஃப் இன் கேஸ் அதை இன்சர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த கனெக்ஷன் எல்லாம் கழட்டிட்டு திருப்பி அந்த ஸ்லீவ் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த கேபிள் யாராச்சும் இழுக்கிறப்ப அந்த கனெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த டாப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க. இது மாதிரி ஒரு பிரவுன் கலர் இப்படி வச்சு டைட் பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த கேபிளை யாராச்சும் இழுக்கிறப்பவுமே அந்த கனெக்ஷன்ல உங்களுக்கு எந்த டேமேஜ்மே ஆகாது. அதாவது இப்படி இழுக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயர் வந்து மூவ்மெண்ட் இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரௌன் கலர் பார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடில் அந்த கேப்பை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த 6 amp டாப்ல இருக்க அந்த கேப் வந்து நம்ம 2 ஸ்க்ரூ மூலமா டைட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த கேபிள்ல வந்து நம்ம இந்த 6 amp டாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன் கேஸ் நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 16 amp டாப் யூஸ் பண்ணிக்கங்க. அது போக 1.5 ஸ்கொயர் mm 3 கோர் கேபிள் யூஸ் பண்ணிக்கங்க. கேபிளோட இன்னொரு எண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாடுலர் பாக்ஸ்ல அந்த பேனல்ல எல்லாம் ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, அதுல கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக அந்த பாக்ஸ்ல இது மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. அந்த ஓட்டைக்குள்ள நம்ம கேபிள் வந்துட்டு ஸ்லீவ் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, ரிமூவ் பண்ணி அந்த 3 ஒயருமே இதுக்குள்ள வர மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க. நாம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த கேபிள்ல 3 ஒயர் இருக்கும். பிளாக் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல், அது போக கிரீன் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட், ரெட் கலர் பாத்தீங்கன்னா லைன். அதை பேஸா வச்சு தான் நாம இந்த ஒயர்ஸ் எல்லாமே அந்த பேனல்ல வந்து நாம கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. அப்பதான் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த பேனல்ல ஒவ்வொரு ஒயரா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சோட டாப் டெர்மினல்ஸ், அதாவது அந்த 2யும் சீரிஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல கொடுக்கணும். கிரீன் கலர் நம்ம அந்த சாக்கெட்டோட டாப் டெர்மினல்ஸ் வந்து எல்லோ ஒயர் கொடுத்துருக்கோம்ல அதுல கொடுக்கணும். அப்புறம் பிளாக் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கெட்டோட நியூட்ரல்ல கொடுக்கணுங்க. அந்த 3 கனெக்ஷனுமே நம்ம இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்டிவிட்டி நாம செஞ்சிடலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்றப்ப இந்த ஒயர் வந்து வெளிய போகக்கூடாது. அதுக்காக நாம இது மாரி நம்ம இன்சுலேஷன் டேப் எடுத்து அந்த ஒயர்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் நீங்க ஒரு கேப் விட்டு இது மாரி ரோல் பண்ணீங்க. இது மாரி ரோல் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து திக்னஸ் அதிகமாயிரும். ஸோ திக்னஸ் அதிகமாகறனால நீங்க அந்த கேபிள வெளிய இருந்து இழுத்தீங்கனாலே அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டுக்கு மேல அந்த கேபிள் வந்து வெளிய வராது. ஃபர்தர் சேஃப்டிக்காக நாம இந்த 2 சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, கேபிள் டைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இது மாரி 2 கேபிள் டைஸ் எடுத்து நம்ம ஃபுல்லாவே டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்க அந்த கேபிள் டையோட மெட்டீரியல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அதாவது ஒரு கட்டர் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டர் வச்சு அந்த எக்ஸஸா இருக்க கேபிள் டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திக்னஸான ஒரு பார்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து அந்த கேபிள் யாராச்சும் இழுத்தாங்கன்னா கேபிள் இந்த செட்டப் மேலே வெளியே வராதுங்க. ஸோ அதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்கோம். இப்போ நாம இந்த கேபிள் இருக்க அந்த 3 ஒயரையுமே அந்த பேனலில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட டாப் டெர்மினல்ஸில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இந்த ரெட் ஒயர் கொடுத்து ஒரு டெஸ்டர் வச்சு அதில் இருக்கிற ஸ்க்ரூ ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக இருக்க 2 ஒயரையுமே கனெக்ஷன் கொடுத்துடலாங்க. ஸோ அது எப்படி கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை வந்து ஒரு பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் இன்கேஸ் எக்ஸ்டென்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்ஷன் எப்படி போகுதுன்னு ஒரு தடவை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கங்க. எல்லா ஸ்க்ரூஸுமே பக்காவாக டைட் பண்ணி முடிச்சிருங்க. லூஸாக இருக்கிற மாதிரி டைட் பண்ணிடுங்க. என்ன ரீசன்னா இன்கேஸ் லூஸாக இருந்துச்சுன்னா வைங்களேன், அந்த இடத்துல ஸ்பார்க் பில்ட் ஆகி உங்களுக்கு உள்ளே இருக்க காப்பர் கம்பியெல்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனல் வந்து நம்ம அந்த பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேனலில் வந்து 4 ஸ்க்ரூ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம அந்த ஸ்க்ரூ எல்லாமே இந்த 4 ப்ரொவிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா டைட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூமே அதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த பேனல் வந்துட்டு அந்த பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் மாடுலர் பாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால இந்த மாடுலர் பாக்ஸோடையே உங்களுக்கு இது மாதிரி கிளிப்புமே கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் ஹைட் ஆகி பேனல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதுக்காக 6 ஆம்ஸ் சாக்கெட்டில் நம்ம 6 ஆம்ஸ் ஸ்டாப் இன்சர்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி டெஸ்டர் வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு லைனில் சப்ளை வருது. இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் இருக்க 2 சாக்கெட்டுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக எடுத்து பில்ட் பண்ணிக்கங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பில்ட் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாம இது மாதிரி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.